Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். And we are going to calculate, or we are going to solve a very small numerical related with weight, so that we will come to know the exact difference between mass and weight. So let us all combine together and enjoy learning. Now let us get into the class. இன்னைக்கு நம்ம மாஸ் அப்படின்னா என்ன, வெயிட் அப்படின்னா என்ன, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். Mass of an object. Any object, let us take, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அப்போது ஒரு 1 kg இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, லெட் மீ டேக் எ பால். ஒரு ஃபுட்பால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுட்பாலில் நான் இப்போ இதை காற்றடிச்சுக்கலாம், காற்றடிச்சு இதை நான் இன்ஃப்ளேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளார இப்போ மேட்டர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த பால்குள்ளார ஸோ மாஸ் அப்படின்றது அமௌண்ட். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் contained in an object. எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மேட்டர் தான் நான் மாஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வெயிட் அப்படின்னா என்ன, அதே பால் நம்ம இப்போ எடுத்துக்கலாம், இதே பால் எடுத்துக்கலாம். இந்த பாலில் மாஸ் இருக்குது, பட் இந்த பால் இப்போ எர்த்தில் இருந்துச்சு அப்படின்னா, எர்த்து இது மேலே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் வை த ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் கெப்ட் அட் த டாப் இஸ் ஃபாலிங் டவுன். அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட்டு மேலே இருக்குதுன்னா கீழே விழுகுது. இப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், எர்த்து கொடுக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம வெயிட், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போது வெயிட் அப்படின்றது இட் இஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். It is the gravitational force exerted by the, if it is earth it will be earth, if it is moon it will be moon. மூன் இருந்தால் மூன் வந்து ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கும். எர்த்தாக இருந்தால் எர்த்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை கொடுக்கும். இப்போ நம்ம எர்த்துன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இட் இஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த். For example, let us now take any mass. This can be ஒரு mass. எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா, mass can be denoted. So m of any object can be denoted by the SI unit kilogram. சரி, இது பால்னு வச்சுட்டா ஒரு 1 kg இருக்கலாம், அல்லாட்டி வேறு ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட்னு வச்சுக்குவோமே. இதை ஒரு 15 kg இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம இப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இங்கே மாஸ் அப்படிங்கிறது இதை நான் 15 kgன்னு வச்சேன் அப்படின்னா, 15 kg இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் வச்சேன் அப்படின்னா, 15 kg மாஸ் இருந்தால் மாஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை த SI யூனிட் கிலோகிராம். 15 kilogram. The unit used to measure mass is kilogram. ஏன்னா கிலோகிராம்ங்கிறது மாஸ்னுடைய SI யூனிட். ஆனால் வெயிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு
வெயிட் அப்படின்றது இஸ் நத்திங் பட் எ ஃபோர்ஸ். வெயிட் அப்படின்றது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் which can be given by the formula. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா mass of the object into இங்கே gravity ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் கீழே. acceleration due to gravity. acceleration due to gravity இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கும். அப்போ mass of the object into gravity. இதுதான் வெயிட்டுக்கான ஃபார்முலா. இந்த வெயிட்டை நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா நியூட்டனில் குறிப்போம். Newton or simply I will represent it as Newton. So mass கிலோகிராமில் மெஷர் பண்ணோம், ஆனால் வெயிட்டை நம்ம நியூட்டனில் மெஷர் பண்ணணும். அப்போ இந்த மாஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணி இந்த டிவைஸ் மூலமாக நம்ம மாஸை மெஷர் பண்ணலாம். பட் ஆனால் அந்த வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லேப்லலாம் நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் using the spring balance we can find the weight. Physical balance into தராஸ் மாதிரி. ஸோ ஃபிசிக்கலி we are balancing and finding the weight. தராஸ் இப்போ சந்தைக்கெலாம் போனோன்னா நம்ம தராஸ் வச்சு அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, பட் இதை நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். அடுத்தது 4th பாயிண்ட். இப்போ மாஸ், இதே மாஸை இந்த 15 kg இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை, இது எர்த்தில் இருக்குது. இப்போது இது அப்படியே இந்த ஆப்ஜெக்டை நம்ம இன்னொரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறோன்னு வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம மூணுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாஸில் எந்த மாற்றமும் நடக்காது. இது 15 kg அப்படியே தான் இருக்கும். எர்த்தில் இருந்தாலும் 15 kg தான். வேறு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு போனாலும் அது 15 kg தான் இருக்கும். மூணுக்கு கொண்டுட்டு போனாலும் 15 kg தான் இருக்கும். மார்ஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போனாலும் 15 kg தான் இருக்கும். ஸோ the mass of the object will remain the same. It will not change from place to place. அப்போது mass remains same at all places. எல்லா இடத்துலையும் மாஸ் சமமாக தான் இருக்கும். பட் இந்த வெயிட் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது எர்த்தில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வெயிட் வேறு. இதே ஆப்ஜெக்டை நான் 3 கொண்டுட்டு போனேன்னா அங்கே அந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட்டு வேறையாக இருக்கும். அப்போ வெயிட் will change from place to place. அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி வெயிட் என்னாகும், சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது இந்த ஆப்ஜெக்ட் எர்த்தனுடைய சர்ஃபேஸில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த ஆப்ஜெக்ட் எர்த்தனுடைய சர்ஃபேஸில் இருந்தால் இந்த இடத்துல கிராவிட்டி 9.8 m/s² தான் இருக்கும் சி லெவலில். பட் ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் எர்த்துலேருந்து இன்னும் நிறைய ஸ்பேஸ் மேலே போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஸ்பேஸு கொண்டுட்டு போயிட்டோம். அந்த இடத்துல கண்டிப்பாக கிராவிட்டி குறையும், கிராவிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ கிராவிட்டி சேஞ்ச் ஆனால் ஆப்ஜெக்டினுடைய வெயிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். இப்போ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். ஒரு பர்சனுடைய வெயிட்டு எர்த்தில் இருக்கும்போது எவ்வளோ இருக்கும், அதே அந்த பர்சனுடைய வெயிட்டு 3 எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்குவோம். 3 கொண்டுட்டு போயிட்டா அந்த வெயிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எ பர்சன் ஆஃப் மாஸ், ஒரு மாஸ் ஒரு 50 kg இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எனி பர்சன், இப்போ என் மேலே அப்படின்னு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா என் மேலே ஒரு 75 to 80 kg என்னுடைய மாஸாக இருக்கலாம். இப்போது இந்த பர்சன் மேலே கண்டிப்பாக இப்போ இப்படி எடுத்தோம் அப்படின்னா எர்த்துன்னு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எர்த்தை
எர்த்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போது சப்போஸ் இஃப் திஸ் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஓவர் ஹியர் வச்சுக்கலாம். இப்போ எர்த் சர்ஃபேஸில் இருக்கும்போது, எர்த்தினுடைய சர்ஃபேஸில் இருக்கும்போது அவங்களுடைய மாஸ் வந்து 50 kg. அப்போ கண்டிப்பாக இந்த பர்சன் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். எர்த்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இதில் எக்ஸர்ட் ஆகும் இந்த பர்சன் மேலே. அப்போது எஃப் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் m into g, mass of the person into acceleration due to gravity. அப்போது வெயிட், இந்த பர்சன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெயிட் ஆஃப் த பர்சன், வெயிட் ஆஃப் த பர்சன், எர்த்து கொடுக்கக்கூடிய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் அ ஃபோர்ஸ், வெயிட் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 50 into m into g எழுதிக்கலாம் ஃபார்முலா. வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் into acceleration due to gravity. So weight is equal to mass of the person 50, acceleration due to gravity sea level 9.8 meter per second square இருக்கும். ஈவன் சிம்பிள் கேல்குலேஷனுக்காக நம்ம 500 வச்சுட்டோம், 10 வச்சுட்டோம்னா 10 மீட்டர் per second ஸ்கொயர். அப்போ 50 into 10 அப்படின்னு போட்டோன்னா இட் வில் கம் அரவுண்ட் 500 நியூட்டன். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா ஐ திங்க் அரவுண்ட் சம் 490 நியூட்டன் கிடைக்கும். ஸோ 490 அப்படின்றது தான் இந்த பர்சனுடைய மாஸ் 50 kg இருந்தால் அந்த பர்சன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட். ஸோ இதை தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். எதையாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். கையில் வச்சுக்கிட்டு இது வெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறேன், ஒரு பேட்டரி இருக்குது கையில். இந்த பேட்டரியை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், இது வெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஈஸியாக என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன் கையில். இப்போ பாருங்கள், இதையும் கம்பேர் பண்ணுறேன். இது வெயிட்டாக இருக்குது, இது வெயிட் கம்மியாக இருக்குது. இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். ஆனால் இது ரெண்டுலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சமமாக தான் இருக்கும். g will be 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் ஆன் போத் த ஆப்ஜெக்ட். இந்த ரெட் ஆப்ஜெக்ட்லேயுமே இதுலேயும் 9.8 மீட்டர் per second ஸ்கொயருங்கிற ஆக்சலரேஷன் தான் எர்த்து கொடுக்கும். இது மேலேயும் 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் அப்படின்ற ஆக்சலரேஷன் தான் எர்த்து கொடுக்கும். ஆனால் ரெண்டுனுடைய வெயிட்டும் டிஃபர் ஆகுது. வெயிட், அதனால தான் இப்படி வெயிட் பண்ணி பார்க்குறோம். கையில் வச்சு நம்ம வெயிட் இருக்கா, எது வெயிட்டாக இருக்குது, இது வெயிட்டாக இருக்குது. ஏன் இது வெயிட்டாக இருக்குது, இதனுடைய மாஸ் அதிகம், இதனுடைய மாசு கம்மி. இது தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது we are calculating the weight using this formula. இப்போது இது அப்படியே நம்ம இந்த 50 kg அப்படின்ற இந்த பர்சன் இப்போ 3 போகிறதா கன்சிடர் பண்ணுவோம். 50 kg. ஸோ ஆர்பிட்டல் பார்த்து எடுத்துக்கலாம், புரியணும் அப்படின்றதுக்காக. நான் எர்த்தில் இருக்கேன், எர்த்தினுடைய ஆர்பிட்டல் பாத்தில் 3 இருக்கும். 3 இஸ் த நேச்சுரல் சேட்டிலைட் ஆஃப் த எர்த். ஸோ 3, இது 3ன்னு வச்சுக்குவோம், இதை நம்ம எர்த்துன்னு வச்சுக்குவோம். இப்போ எர்த்தில் இந்த பர்சன் இருக்கும்போது, எர்த்தில் இந்த பர்சன் இருக்கும்போது, ஓகே, ஸோ இவன் 50 kg மாஸ் இருந்தால் இந்த எர்த்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் அந்த பர்சன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட் வந்து 490 நியூட்டன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வெயிட்டு. ஸோ இப்போ இந்த பர்சன் அப்படியே ஸ்பேஸ்க்கு போயிட்டா, ஸ்பேஸில் இருக்கும்போது, ஓகே, இப்போ ஸ்பேஸில் இருக்கும்போது, சாரி 3க்கு போய்ட்றோம்னு வச்சு 3க்கு கொண்டுட்டு போயிடும். இப்போ 3ல் இருக்கும்போது அவனுடைய மாஸ் வந்து கண்டிப்பாக 50 kg தான் இருக்கும். மாஸ் வில் ரிமைன் த சேம், மாஸ் வில் நாட் சேஞ்ச் from place to place, and a weight of the person will differ in moon.
Now weight will change. Weight of the person on moon is equal to mass of the person into gravity of moon. And weight of the person on earth is equal to mass of the person into gravity of earth. Acceleration due to gravity of the earth. Here acceleration due to gravity of the moon. ஸோ இங்கே நம்ம மாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50 into 9.8 போட்டோம். அப்போ நமக்கு 490 நியூட்டன் வருது. இது இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா அதே 50 தான் போடணும் இன்ட்டு கிராவிட்டி ஆஃப் த மூன். ஸோ கிராவிட்டி ஆஃப் த மூனுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ கிராவிட்டி ஆஃப் த மூன் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி ஆஃப் எர்த் டிவைடட் பை 6. அப்படி ஒரு ஃபார்முலா. மூணுடைய கிராவிட்டி எர்த்தினுடைய கிராவிட்டியுடைய 6 மடங்கு குறைவாக இருக்கும். அப்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா கிராவிட்டி ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் எர்த் இஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1.63 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற அளவுக்கு தான் மூணுடைய கிராவிட்டி இருக்கும். மூணுடைய கிராவிட்டி எர்த்தினுடைய கிராவிட்டியை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். இப்போ கிராவிட்டி ஆஃப் த மூணுன்னா 1.63 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் okay, so around it is some 81.5 Newton தான் இருக்கும். So weight of the same person on moon will be differing. அப்போது இங்கே டிஃபர் ஆகிறது வெயிட் தான், மாஸ் கிடையாது. So mass will remain the same but weight will differ. So this is how we have to calculate the weight wherever we are. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இப்போ எர்த்தில் இருந்தால் எர்த்து அந்த பர்சன் மேலே கொடுக்கக்கூடிய வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எர்த்தினுடைய ஆக்சலரேஷனை அந்த பர்சன் மேலே அந்த மாஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வெயிட்டு கிடச்சிரும். அதே சப்போஸ் இந்த பர்சன் வேறு செலஸ்டியல் ஆப்ஜெக்டில் இருக்கும்போது, சப்போஸ் மூணில் இருக்கும்போது, ஏன்னா நமக்கு அதுதான் ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கும், அதனால நம்ம எர்த்தையும் மூணையும் எடுத்துக்கிறோம். So this is how we have to calculate the mass and weight of any person. இதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிளாஸில் கன்சாலிடேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம், வெயிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் மாஸ் அண்ட் வாட் இஸ் வெயிட். செகண்ட் பாயிண்ட், மாஸை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். மாஸை வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸில் மெஷர் பண்ணலாம், ஃபிசிக்கல் பேலன்ஸில். ஆனால் வெயிட்டை வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட்டு, மாஸ்னுடைய எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் தான் இருக்கும், ஆனால் வெயிட்னுடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். ஃபோர்த் பாயிண்ட், மாஸ் வில் ரிமைன் சேம் ஆனால் வெயிட் வந்து will differ from place to place அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ these are all the important point. மாஸ்க்கும் வெயிட்டுக்குமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நம்ம மாஸையும் வெயிட்டையும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தர் கேட்பாங்க, உன்னுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 பர்சன் எடுக்கலாம், ஏன்ற ஒரு பர்சன், பின்ற ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஜென்ரலாக வந்து கேட்டால் நம்ம சொல்லுவோம் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 40 kg அப்படி தான் சொல்லுவோம், 40 கிலோ. இப்போ என்கிட்ட வந்து கேட்டால் நான் ஒரு 70 kg அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேஜி அப்படின்னு சொல்லிட்டாலே அது மாஸ் தான், இது மாஸ் தான். நம்ம மாஸை தான் யாராவது ஒருத்தர் வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் நம்ம சொல்கிறோம், மாஸை தான் 40 kg. உன் வெயிட் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், 40 kg அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 40 kg அப்படின்றது எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டெனோட் பண்ணுதுன்னா அது மாஸை குறிக்குது.
மாஸ் ஆஃப் த பர்சன். பட் அதை நம்ம ஏன் வெயிட்டோட நம்ம கோரிலேட் பண்ணுறோம் இல்லாட்டி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெயிட் இங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் த பர்சன் ஏ எப்படி எழுதுவோம், மாஸ் ஆஃப் த பர்சன் இன்ட்டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். இங்கேயும் அதே தான், வெயிட் ஆஃப் த பர்சன் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த பர்சன் பி, இங்கே மாஸ் ஆஃப் த பர்சன் ஏ இன்ட்டு கிராவிட்டி. ஆனால் ரெண்டு பேருமே எர்த்தில் தான் இருக்கிறோம். ஏவும் எர்த்தில் தான் இருக்குது, பியும் எர்த்தில் தான் இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேருமே எர்த்தில் இருக்கிறதுனால நம்ம மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி சமமாக தான் இருக்கும். ஆன் போத் த பர்சன் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி த சேம். பட் வெயிட் ஆஃப் த பர்சன் ஏ இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 9.8. 9.8க்கு பதிலாக 40 இன்ட்டு 10 அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்குவோம். இங்கே 400 வரும் இல்லையா, நியூட்டன். சப்போஸ் இதே வெயிட் ஆஃப் த பர்சன் இப்படி வச்சுக்கோம், ஈஸியாக புரியறதுக்காக 9.8 போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இங்கே 70 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 70 இன்ட்டு 10 அரௌண்ட் 700 நியூட்டன். ஸோ இதை ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெயிட் ஆஃப் த பர்சன் ஏ, வெயிட் ஆஃப் த பர்சன் பி. அதை தான் நம்ம மாஸில் சொல்லிகிட்ருக்கோம். மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் இட் இஸ் ஆக்சுவலி த வெயிட். ஐ ஹோப் தட் யூ ஆல் could have enjoyed this class and believe that you could have got a useful information about how to differentiate mass and weight. மாஸையும் வெயிட்டையும் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Let us all combine once again in another class. Until then, goodbye. Thank you for watching.